அதை போல ஒரு மனுஷனுக்கு இந்த 4ல் 1 இருந்தாலே அவனை பிடிக்க முடியாது. இந்த 4 சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுப்போம், அவனை பிடிக்கவே முடியாது. அப்படி இல்லாமல் அதை குறைத்து வாழ வேண்டுங்கிறதை இந்த குரரி பறவையினிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். ஏதான் நம்மகிட்ட இருந்தா தானே, விட்டுட்டோம்னா கஷ்டமே கிடையாதல்லவா, அதை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னார். அடுத்து ஒரு சிறுவன், நமேமான அவமானோஸ்தோ ந சிந்தா கேகபுத்திரினாம் ஆத்ம கிரீட ஆத்மரதிர் விசராமீக பாலவத்து. ஒரு பிள்ளை இருக்கானே, மான அவமானங்களே அவனுக்கு கிடையாது. இன்னைக்கு சேர்ந்துப்பன், நாளைக்கு அடிச்சுப்பன், நாளைக்கு சேர்ந்துப்பன். சின்ன குழந்தைகளுக்குள்ள அவமானம் மானம் பார்க்கறதே கிடையாது இல்லையோ, அதை போல வயசானாலும் இருங்கிறதுக்கு தெரிஞ்சுட்டா ஒரு வம்பும் இல்லைன்னு புரிஞ்சுனுட்டேன். சின்ன குழந்தைகளை போல வயசானாலும் நேத்தி சண்டை நேத்தியோடே இன்னைக்கு தோளில் கை போட்டுக்குமே அப்படின்னு போட்டா ஒரு வம்பு இல்லைன்னு தெரிஞ்சுனுட்டேன். இது சிறுவனை பார்த்து புரிஞ்சுட்டேன்னார். அடுத்து ஒரு சிறுமி, கொச்சித்து குமாரி துவாத்மானம் விருணானான் கிரகம் ஆகத்தானு ஸ்வயந்தான் அருகையாமாச குவாபியாத்தேஷு பந்துஷு. ஒரு சிறுமி இருந்தால், அவளை பெண் பார்க்கறதுக்காக 4 பேர் வந்திருக்கா. அவளை நீயே பண்ணி போடு. பெண் பார்க்கற போகிற சமயத்துக்கு அந்த பொண்ணையே பண்ண சொன்னாதான் நாளைக்கு வந்தப்புறம் அது என்ன பண்ணும்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி வேற யாரானு பண்ணி போட்டுட்டு சொல்கிறச்சே இந்த பொண்ணு தான் பண்ணி தின்னுடுவா. அப்புறம் வந்தப்புறம் பண்ணி பார்க்கச்சே, ஓ இதை சரிவர கேட்டுக்காத போட்டுமே இவ்வளவு தான் போல் இருக்கு அப்படின்னு நமக்கே பயமாக போடும். அதனால் பண்ணுறது பண்ணச்சே இந்த பெண்ணு பண்ணித்துன்னு சொல்லுவோம். இல்லைன்னா இனிமே தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லணும். தேவையில்லாமல் நாம் பண்ணிவிட்டு இந்த பெண்ணு பண்ணதான் ரொம்ப நல்லா இருக்கும் கேசரி சாப்பிடுங்கோன்னு வேற சொல்லிவிட்டு அவள் சாப்பிட்டுட்டு இந்த கேசரியை நம்பி கல்யாணம் பண்ணிட்டாள்னா, அதனால் தேவையில்லாமல் எப்பப்போ எது முடியுமோ அதை மட்டுமே ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த பெண்ணு எதானு பண்ணி போடணுமேனுட்டு கோதுமையை இடிப்போம், இல்லை அவல் பொறி இடிப்போம்னுட்டு உலக்கையில் வச்சு இடிக்க ஆரம்பித்தா உள்ளுக்குள்ளே இப்போ தான் பெண்ணு இடிக்கிறான்னு வந்திருக்கிறவாளுக்கு தெரியக்கூடாது இல்லையோ. இப்போ நாம் வந்துவிட்டோம், இன்னும் தயாரே பண்ணல போல் இருக்கு அப்படின்னு அவள் தப்பாக நினச்சினுட்டாள்னா இந்த பெண்ணு சத்தம் காட்டாமல் இடிக்க ஆரம்பித்தா. ஆனால் அவள் இப்படி 6 வளையல் போட்டுண்டு நெல்லு குத்த ஆரம்பித்தா கலகலகலான்னு ஒரே சத்தம். தெரிஞ்சுனுடுவாளே, ஒரு 4 வளையலை கழட்டி கீழே வச்சா, சத்தம் குறைஞ்சது. ஆனாலும் இன்னும் சத்தம் இருந்தது. இன்னொரு வளையலை கழட்டி கீழே வச்சா, 2 ஒன்றுக்கு ஒன்று மோதின்னு சத்தம் போட்டது. இன்னொன்று கழட்டி கீழே வச்சுட்டா, ஒத்த வளையல், சத்தமே இல்லை. வாசலில் உட்காண்டிருக்கார் அவதூதர். இந்த சன்னியாசி வாசத்திணையில் படுத்து தூங்கிட்டு இருக்கார். உள்ளுக்குள்ளே நடக்கிறதே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தார். 6 வளையல் போட்டுண்டா சத்தம், 3 கேட்டுனா சத்தம் குறைஞ்சது, 2 போட்டுண்டா கொஞ்சம் சத்தம், 1 போட்டுண்டா சத்தமே இல்லை. ஏகாந்தத்தில் இருந்தால் வம்பே இல்லை. அப்போ தான் அவர் தெரிந்து கொண்டார், தனிமையில் இருந்துவிட்டா ஒரு வம்பு இல்லையோ. 4 பேர் கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு பேசிட்டு அத்தனை இந்த வம்பே. இப்போ தேவையான பகவத் விஷயத்தை மட்டும் பேசுவோம். மிச்ச விஷயத்தில் வாயப்பொத்தின்னு இருந்துட்டோம்னா மௌனத்தை போல ஒரு சிறந்த ஆயுதமே இருக்காது. என்ன அந்த பெண்ணை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன். கோவிலுக்கு போகிறோமோ இல்லையோ, நம்ம அத்தனை பேரும் கோவிலில் அவனை தவிர மற்ற எல்லாரை பற்றியும் பேசி தீர்த்துடுவோம். பகவானை பற்றி பேசுறதுக்கு தானே போகிறோம். அதை விட்டுட்டு எந்தெந்த வீட்டில் 6 கல்யாணம் ஆச்சு, எந்தெந்த வீட்டில் கல்யாணம் ஆனவாளுக்கு குழந்தை பிறந்தது, அது இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணால், இது இன்னுமே மிச்சம் இல்லாமல் எல்லா வம்பையும் கோவிலுக்கு போய் பேசுறதுக்கு அவர் இந்த வீட்டிலேருந்தே அந்த வீட்டுக்கே போய் பேசியிருக்கலாம். இது இங்கேருந்து கோவிலுக்கு போய் வீணே பொழுத போக்காமல் இருந்திருக்கலாமோ இல்லையோ. முதல் நாளே பார்த்தோமே, இந்த கேரளத்தில் சமீபத்திலே ஒரு சிறு கோயில் கட்டுகிற பாக்கியத்தை பெருமாள் கொடுத்திருந்தார். அவள் போய் தேவஸ்தானத்தில் பேசுறச்சே முதல்ல ஒரு விதி போட்டு கொடுத்தா. நீங்கள் உங்கள் கோவில்லே உள்ள வரைச்சே, நான் உங்கள் ஊரில் நிறையா வந்து பார்த்துருக்கோம், தமிழக கோவில்கள்லாம் வந்து பார்த்துருக்கலாம், அது கேரளத்து கோவில். அதனால் அந்த தேவஸ்தானத்தார் எங்ககிட்ட கேட்டுண்டா, இந்த கோவிலுக்கு உள்ள வரைச்சே முதல்ல சட்டை போட்டுக்கப்படாது, சட்டையை கேட்டுட்டு தான் வரணும். கேரளத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் சொக்கா போட்டு போக முடியாது, கேட்டுட்டு வரணும். 2வது, உள்ளே வந்தால் பகவத்கதை பேசலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். அதை தவிர மற்ற எதுவும் பேசக்கூடாதுன்னு வாசலில் பலகை போடணும். ஏன்னா உங்கள் ஊர்க்காரெல்லாம் இங்கே வந்தாலே எங்களுக்கு அது பெரிய கட்டமாக இருக்குது. நம்ம யாத்திரைக்கு இங்கேருந்து அங்கே போகிறோமோ இல்லையோ, இவா சத்தம் தாங்க முடியலையா அந்த கோவில்களில். உங்களுக்கு வேறு ஏதோ பேசியே தான் பழக்கம் போல் இருக்குது உங்கள் ஊர்லெல்லாம், இங்கே அதை பேசக்கூடாதுன்னா ஓ நாம் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது போல் இருக்கு இன்னும் என்ன அப்பொழுது தான் தோணித்து. அதனால் அந்த சின்ன பெண்ணை பார்த்து தெரிஞ்சுட்டே தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துட்டு ஏகாந்தத்தில் இருக்க வேண்டும் அவளை பார்த்து. அடுத்து ஏக சரே தஸ்மாத் குமாரியா இவ கங்கணா. அடுத்து கருமான் இப்படி வச்சுட்டு கொல்லம்பற்றையில் கருமான் வேலை செய்கிறாரோ இல்லையோ, அவரை வைத்து இந்த இரும்பை வைத்து மேற்கொண்டு சம்மட்டியால் அடிக்கிறாரோ இல்லையோ, ஒரு துளி கண்ணை இங்கங்கே அவர் அசக்கக்கூடாது. என்னை கீழே பிடிச்சுருக்கார், கையை பிடிச்சுருக்கார் கீழே, அது போடுற வேகத்தில் ஒரு துளி மாறி விழுந்ததோ இவருக்கு தானே சேர்த்து அடிபட போகிறது. ஆக தன் லட்சியத்தில் என்ன சத்தம் வந்தாலும் கருமான் மாறுறது இல்லையோ. அதே போல் ஒரு ஆத்மா பரமாத்ம சாட்சா்காரம் பண்ணிக்கணும்னா குறுக்க எத்தனை தொந்தரவு வந்தாலும் அது அவனுக்கு கண்ணிலேயே படக்கூடாது. என்று கருமானை பார்த்து லட்சியத்திலே நம்ம புத்தி இருக்கணுங்கிறத தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அடுத்து சர்ப்பம்.
பாம்பை பார்த்து என்ன தெரிஞ்சுட்டீர்னா, ஒரு ஊரில் ஒரு நாளைக்கு மேலே தங்குறது இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன்னார். இது என்ன சுவாமி, ஒரு ஊரோட இருக்க வேண்டாமான்னா? இருந்தால் என்ன ஆகும்? இந்த ஞானி யோகி ஒருத்தன் ஒரு ஊரில் இருந்தால் உடனே செய்தி போகும், யாரோ ஒரு யோகி வந்திருக்கார், சன்னியாசி வந்திருக்காருன்னா 4 பேர் வருவா, வர்றவா விழுந்து சேவிப்பா, எங்களுக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னுவா. சரி, இவன் ஆசீர்வதிப்பர், இவர் வாக்கு பலிச்சு போடும். பலித்தோடனே அவன் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான், அவன் 4 பேர் வந்து எனக்கு இது வேணும் இது வேணும்னுவா. கடைசியில் நாம் அந்த ஊர்க்காரன் ஆயிடுவோம், நான் ஞானி யோகியாக இருக்க மாட்டேன். அதனால் ஒரு நாளைக்கு மேலே ஊரில் தங்கிறதே இல்லை. அதுக்கு மேலே 4 மனுஷர்களை தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னுட்டார். சர்ப்பம் இருக்கே, ஒரு ராத்திரிக்கு மேலே தான் இடத்த அது மாற்றிகிட்டே இருக்கும். காட்டில் ஒரு இடத்துல வாழவே வாழாது, கூட்டமாக வாழாது, தனித்து வாழும் இடத்த மாற்றும். அதை போல கர்மயோகி மற்ற பேரோட சேர்ந்து வாழறதோ ஒரே இடத்துல வாழறதோ கூடாதுன்னு சர்ப்பத்தை பார்த்து தெரிஞ்சுட்டேன். அடுத்து பட்டுப்பூச்சி. யதா ஊர்ணனாபி ஹிருதயாது ஊர்ணாம் சந்தத்திய வக்திரதா தயா விகத்திய பூயஸ்தாம் கிரசத்தேவம் மகேஸ்வர தயா யத்ர யத்ர மனோதேகி தாரயேது சகலம் தியா. இந்த பூச்சி, செலந்தி பூச்சி இருக்கே, அது தன் வாயிலேருந்து நூலை விடுமொல்லி, அதுக்கு ஊர்ணநாபின்னு பேர். இந்த ஊர்ணநாபியை பார்த்து மிகப்பெரிய தத்துவத்தை புரிஞ்சுட்டேன்னார். எப்படி பகவான் சிருஷ்டிக்கிறான்னு தெரிஞ்சுட்டேன்னு சொன்னார் அவதூதர். பெருமாள் சிருஷ்டிக்கிறாரே, தன்னுடைய சரீரத்தையே தான் ஜகத்தாக பரிணமிக்க வைக்கிறான். போரும்னு தோணித்துன்னா அத்தனையும் தனக்குள்ளே இழுத்துனுடுறான். இதுதான் சிருஷ்டி பிரளயம்னு பேர். சிருஷ்டி காலத்திலே தன் சரீரத்திலேருந்து எல்லாத்தையும் பேரோடும் உருவத்தோடும் இருப்பதாக ஆக்குகிறான். சிருஷ்டி முடிஞ்சு படுத்து மொத்தத்தையும் தன்னோட சேர்த்துனுடுறான். சாஸ்திரம் ஓதித்து யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. இவன பிரம்மம்னு தெரிந்து கொள். எவனிடத்திலிருந்து லோகமத்தனையும் உருவாகிறதோ, எவனிடத்திலே உருவானது அத்தனையும் ரட்சிக்கப்படுகிறதோ, எவனிடத்திலே அத்தனையும் லயிக்குமோ அவன பிரம்மம்னு தெரிந்து கொள்ள வேண்டும். சிலந்தி பூச்சி தம் வாயிலேருந்து நூலை வெளியில் விடும். அதுலேயே அப்படியே கொஞ்ச நாள் விளையாடும் தொங்கிண்டு. போரும்னு தோணித்துன்னு அப்படியே தம் வாய்க்குள்ள நூலை இழுத்துட்டு நூலே காணப்படும். இத்தனை வீடு கட்டி விளையாடித்தே எங்கே அந்த நூல்னா சிலந்தி பூச்சிக்குள்ளே தான் இருக்குது. அதே போல் பரபிரம்மம் தன் திருமேனிலேருந்து ஜகத்தை சிருஷ்டிக்கும். போரும்னு தோணிப்படுத்தினா மொத்தத்தையும் தன் சரீரத்துக்குள்ளே இழுத்து கொள்ளும். 100 திஷ்டாந்த சொல்லலாம். மயில் தோகையை விரித்து ஆடுமா போலே. மயிலுக்கு ஆடணும்னு தோணித்துன்னா தன் தோகையை விரித்து ஆடும். போரும்னு தோணித்து தோகையை சுருக்கின்ற சொல்லியோ, அதை போல மயிலை போலத்தான் பிரம்மம், தோகையை போலத்தான் ஜகத்து. இந்த தோகையை விரிச்சு ஆடினா சிருஷ்டி, போரும்னு தோணி இழுத்து நிறுத்துனா பிரளயம். இப்படித்தான் பண்ணுவன்கிறதை ஊர்ணநாபியை பார்த்து தெரிஞ்சுட்டேன். அடுத்து குளவி. கீட்டப்பேஷ கிருதந்தியாயன் குட்யாம் தேன பிரவேசிதா யாதி தஸ்மாத்மதாம் ராஜன் பூர்வரூபம் அசந்தியஜன். அடுத்து குளவியை பற்றி தெரிஞ்சுட்டேன். குளவி தன் கூட்டில் ஒரு புழுவை கொண்டு வச்சுக்கும். கொட்டி 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 அத்தையும் குளவி ஆட்டமே ஆக்கிவிடும். ஆனால் மாறிட முடியுமா? புழு புழுவாகத்தான் இருக்கும், குளவி குளவியாகத்தான் இருக்கும். காக்க காக்கஹா பிக்க பிக்கஹான்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள் இல்லையோ. ஒரு குயில் இருந்தது, காக்கை இருந்தது. காக்கை ஒன்று, குயில் குட்டி, சின்ன குட்டி. அந்த குஞ்சை கொண்டு வச்சுட்டு தான் வளர்த்துது. நன்னத்தான் 2 ஒரே போய் வளர்க்குறாப்புலே இருந்தது. எப்போ வரும்? வசந்த காலம் வந்துடுத்துன்னா அப்போ காக்கா யாரு குயில் யாருன்னு தெரிஞ்சுப்படும் இல்லையோ. இந்த 2 ஒன்றா வளர்கிற வரைக்கும் இதுவும் கருப்பாக இருக்குது, அதுவும் கருப்பாக இருக்குது, அதுவும் சாப்பிட்றது இதுவும் சாப்பிட்றது. அதுக்கு அழகு இருக்குது, இதுக்கு அழகு இருக்குன்னு வா பாட சொன்னான்னா தெரியும் எது காக்கை எது குயில்னுட்டு. வசந்த காலம் வந்து குயில் கூவ ஆரம்பித்தா காக்க காக்கஹா பிக்கப் பிக்கஹா, குயில் குயிலாத்தான் இருக்கும், காக்க காக்காவாத்தான் இருக்கும். அதே போல் இந்த குளவி புழுவை கொட்டி கொட்டி தான் ஆக்க பார்க்கறது இல்லையோ. இந்த சரீரம் பிரகிருதி இருக்கே, இந்த ஜீவாத்மாவோட சம்பந்தப்பட்டு கொட்டி 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 அத்தையும் அச்சித்தாட்டம் ஆக்க பார்க்கறது. ஆனால் ஆக்கிட விட்டுடக்கூடாதுன்னு தெரிந்து கொண்டேன். ஆத்மா ஞானமயன், இது இத்தனை அஜ்ஞானத்தோடே கூடியவை. இதோட சேர்ந்து சேர்ந்து நாமும் மக்கி போய்டுறோம் இல்லையோ. அப்படி போகாமல் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும்ங்கிறத தெரிஞ்சுட்டேன். 24 குருக்கள் சொன்னார். கடைசியாக பார்த்தோம், என் சரீரத்தை பார்த்து தெரிஞ்சுட்டேன் இது நிச்சயமாக அனித்தியம்னுட்டு. தேகந்தான் எனக்குன்னு இருக்கிற கடைசி ஆச்சாரியன்னு தெரிவிக்கிறார். தேகோ குருர்மம விரக்தி விவேகேது பிப்ரத்வ சந்த நிதனம் சததாத்யுதகம் தத்வான்யனேன விமர்சாபி யதா ததாபி பாரக்கியமித்யவசித்தோ விசராமிய சங்கா. இந்த சரீரங்கிறது இன்று இருந்தா போல நாளைக்கு இருக்காது, நேற்றுக்கு இருந்தா போல இன்று இருக்காது. மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறும பூண்டு புறம் சுவர் ஓட்டமாடம் பொருளும் போது அறியமாட்டீர் அறம் சுவராகி நின்ன அரங்கனார் காட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புல்கவ்வ கிடக்கு நீரே. இந்த சரீரம் என்னைக்கு உருளுங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் நாம் பிறக்கிறோம் இல்லையோ, பிறந்த தேதின்னு போட்டு அமுச்சுடுறார் பெருமாள். ஆனால் கடைசி தேதியை ஒருத்தருக்கும் எழுதி கொடுக்கறது இல்லை.
ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், அதையும் பிறக்கச்சேவே கழுத்தில் கட்டி அனுப்பிச்சுட்டாருன்னு வச்சுப்போம். சில பேர் இது எந்த பிராணிங்கிறதுக்காக கழுத்தில் ஏதாவது கட்டி அனுப்பிச்சுட்றாளோ இல்லையோ, அதை போல இது என்னைக்கு கடைசி நாள் அப்படின்னு இந்த கழுத்துலேயே அழகாக போட்டு ஒரு சங்கிலி போட்டு, இல்லைனாலும் அட்டிகளாக இருந்தால் கூட தேவையில்லை, அதனால் அட்டிகை போட்டு இதுதான் அதனுடைய பதக்கத்தில் நன்னா எழுதி கடைசி நாள்னு போட்டு அனுப்பிச்சுட்டா, ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், வைத்தியசாலை பக்கமே ஒருத்தரும் போக மாட்டான்னார். இதுதான் கடைசி நாள்னு தெரிஞ்சுவிட்டா நான் என்னத்துக்கு அப்புறம் வைத்தியர் இடத்துல போகிறேன்? இப்போ அது தெரியாத இருக்கவே தான் என்னைக்கோன்னு பயந்துட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறேன். அது தெரிஞ்சு படுத்து இந்த பக்கமே போக மாட்டா, எல்லாரும் கோவிலே இருப்பான். பரமபக்தனா அப்போ தான் அத்தனை பேரையுமே நம்மளால் பார்க்க முடியும். அதனால் நம்முடைய சரீரம்ங்கிறது இது யக்ஷ பிரஷ்னம்னு ஒன்று. மகாபாரதத்திலே யக்ஷன் ஒருத்தர் குளத்தங்கரையை காப்பாற்றிருந்தார். இந்த தர்மபுத்திரனுடைய தம்பிகள் ஒத்தொத்தரா தீர்த்தம் எடுக்கிறதுக்காக குளத்துக்கு போனான். ஒரு தம்பி போனால் ஜலத்தை எடுக்க போகிறச்சே யக்ஷன் சொன்னார், நான் காத்து வந்திருக்கிற குளம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் தான் தண்ணீர் குடிக்கலாம்னார். நீ யாரு சொல்கிறதுக்குன்னு தண்ணி எடுக்க போனால் அது மயக்கமாக கீழே விழுந்துட்டான். அடுத்த தம்பி 4 தம்பிகளும் போனால் யக்ஷன் சொன்னதை கேட்காமல் தண்ணீர் குடிக்க பார்த்து கேள்விக்கு பதில் சொல்லாமல் மயக்கமாக விழுந்துட்டா. கடைசியில் தர்மபுத்திரன் போய் நின்னான். தண்ணீர் எடுக்க போறச்சே யக்ஷன் சொன்னான், இப்படித்தான் உன் 4 தம்பிகளும் கீழே கிடக்கிறா, நான் சொல்கிறத நீயானு கேளு, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தண்ணீர் எடுத்துன்னு போனான். விழுந்து சேவிச்சிட்டான் தர்மபுத்திரன். நிச்சயமா சொல்றது நியாயம், கேளு, என்னால் முடியும்னா பதில் தெரிவிக்கிறேன். உலகத்தில் எது ஆச்சரியம்? முதல் கேள்வி யக்ஷன் கேட்டான். யோசித்து தர்மபுத்திரன் பதில் சொன்னா, நிச்சயமான ஆச்சரியம் இதுதான். நம்ம உடம்புல 9 துவாரங்கள் திறந்தே கிடக்கிறது, ஆனாலும் இந்த ஜீவாத்மா வெளியில் போகாத உள்ளேயே இருக்கார் பார், அதை நினச்சா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா தர்மபுத்திரன். ஒரு கிளியை கூண்டுக்குள்ளே வச்சுட்டு கூண்டு கதவை திறந்து வச்சுருங்கோ, அப்புறம் கிளி வெளியில் போனால் ஆச்சரியமா உள்ளே இருந்தால் ஆச்சரியமா? கிளி உள்ளே இருந்தால் தான் ஆச்சரியம். கதவு திறந்துருக்கிறச்சே வெளியில் போகிறது ஆச்சரியமே இல்லை, உள்ளே இருந்தால் தானே வியப்பு. அதே போல் இந்த ஜீவாத்மாங்கிறது இத்தனை கதவு திறந்துருக்கு, கண்ணு காது மூக்கு எல்லாம் திறந்து தான் இருக்குது, இன்னும் வெளியில் போகாத உள்ளே உட்காண்டிருக்காரே, அதான் பெரிய ஆச்சரியம் சொன்னான் தர்மபுத்திரன். நன்று சொன்னாய் குழந்தாய். இனி அடுத்த கேள்வி, இதை விட ஆச்சரியம் எதுன்னா? ஆச்சரியம் சொல்லிட்டாய், பரமாச்சரியம் அத்தியாச்சரியம் எது கேட்டது யக்ஷன். தர்மபுத்திரன் சொன்னா, போறவர்கள்லாம் இப்படியே போயிட்டே இருப்பா, ஆனால் நான் மட்டும் நித்தியமாக வாழ்ந்துட்டே இருப்பேன்னு மிச்சம் இருக்கிறவன் நினைக்கிறான் பார், அதுதான் பரமாச்சரியம்னா தர்மபுத்திரன். நித்தியம் பார்த்துட்டு இருக்கோம் எத்தனை பேர் போகிறான்னுட்டு, ஆனால் நாம் மட்டும் இருந்துகிட்டே இருப்போம்னு மனுஷனுக்கு தோன்ற சொல்லியோ. இது அது கூட இல்லை, 4 பேர் தூக்கிட்டு போகிறாளோ இல்லையோ போகிறவனே, அவன் தூக்கிட்டு போகிறவன் கணக்கு போடுறானா, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா சின்ன குடிசையானு வாங்கணும், அதுக்கு இத்தனை பணம் வேணும், ஒரு நாளைக்கு இத்தனை பேர் போயிட்டாள்னா தான் நான் இத்தனை பேரை தூக்கிட்டு போக முடியும், அதை வச்சுன்னு நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு வீடு கட்டணும்னு அவனும் திட்டம் போடுறான். யார் போகிறத பார்த்து நித்தியம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கானே ஒருத்தான், அவன் எத்தனை பேர் போனால் நான் அண்ணா வாழலாம்னு திட்டம் போட்டிருக்கானே, இது பரமாச்சரியம். இது என்னால் தாங்கலேன்னா தர்மபுத்திரன் நன்று சொன்னாயின்னு யக்ஷன் கொடுத்துட்டான்னு சரித்திரம். அதனால் சேஷாகா ஸ்தாவரமிச்சந்தி, இந்த சரீரம்ங்கிறது அனித்தியம்ங்கிறதை புரிஞ்சுனுட்டேன். அதனால் ஆத்மா நித்தியம், ஆத்மாவில் தான் லட்சியத்தோடு இருக்கணுமே தவிர இருக்கட்டும், சரீரத்தை கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டியதுதான். ஏன்னா சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம், தர்மத்தை பண்ணுறதுக்கு சாதனம் சரீரம். இப்போ சரீரத்தையே நாம் கவலைப்படாமல் இருந்துட்டோம்னா உட்காந்து 2 மணி நேரம் சொல்லணுமா வேண்டாமா? ஒரு சுவாமி உட்காந்து 6 மணி நேரம் பாராயணம் பண்ணணுமா வேண்டாமா? நான் சாப்பிடவே மாட்டேன், தூங்கவே மாட்டேன், பார்த்துக்கவே மாட்டேன்னா பாராயணமும் பண்ணவே முடியாது, உபன்யாசமும் சொல்லவே முடியாது. அதுக்கு தேவையான வரைக்கும் சரீரத்தை பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ நீங்களும் இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார், சரீரத்தை பார்த்துக்கூடாதுன்னு சொன்னார், அதனால் நாளிலேருந்து நான் சாப்பிட்றது இல்லைன்னுட்டா அடுத்த உபன்யாசத்துக்கு நான் வரச்சேவே உங்களால் உட்கார முடியாது போயிடும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணிட முடியாது. சரீரத்தை கண்டிப்பாக மதிக்க வேண்டிதான், தேவையான வரைக்கும். அதற்கு மேலே மதிப்பு கொடுக்கக்கூடாது. ஆத்மாவுக்கு தான் பிராதானியம். ஆத்மாவை பாதுகாக்கிறதுங்கிற அளவுக்கு சரீரத்தை ஒத்துக்கலாமே தவிர அதுக்கு மேலே அதில் மதிப்பு கொடுத்தா நம்ம புத்தி ஆத்மாவிடத்திலேருந்து அது விலக்கி விடும். மேலும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே சரீரம் இருக்கணும். சரீரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் போக ஆரம்பிச்சுட்டோம், அது தன் வழியே இழுக்க ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. இது தேகத்தை பார்த்து தெரிந்து கொண்டேன், இவர்கள் தான் எனக்கு குருக்கள், நான் வேற ஆற போய் தெரிஞ்சுப்பேன், சுற்றி இருக்கிற இயற்கையை பார்த்து இத்தனையும் தெரிஞ்சுட்டேன்னார். எதுக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி கூடவா இத்தனை அர்த்தங்களை ஒருத்தர் வருஷிப்பர். விழுந்து சேவித்தான், எனக்கு என்ன பாக்கியமோ தெரியலை, நான் உனக்கு என்ன பண்ணேனுட்டு இப்பேற்பட்ட அர்த்தங்களை எனக்கு கொடுத்தீர்.